உங்க அப்பா வீட்டு காசா, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம், மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, காசா கொடுன்னு கேட்கக்கூடியது ஒவ்வொரு தமிழனுடைய மனக்குமுறல். அதற்கு பதில் சொல்ற நீங்கள் என்ன வார்த்தை சொன்னீங்க? அப்பனா ஆத்தாவானெல்லாம் பேசக்கூடிய நேரம் இது இல்லை அப்படின்னு பேசுறீங்களே. இது ஒரு ஒன்றிய அமைச்சர் பேசக்கூடிய பாஷையா? உதவியும் நிதியும் கோரினால் நீங்கள் எங்களுக்கு மாறாக கொடுப்பது உங்கள் அகங்காரமும் உங்களுடைய ஏளனம் தான். வெக்கமே இல்லாம ஒரு விஷயத்தை மாறுதட்டி சொன்னாங்க. நாங்க 12ஆம் தேதியே நிதி ஒதுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. உண்மையிலேயே நீங்கள் எல்லாம் மனசாட்சி உள்ளவர்களா? டிசம்பர் மாதம் ஒதுக்க வேண்டிய தொகை, மழை வரனால ஒதுக்கணும். உடனடி தேவை என்ன? ரிலீஃபுக்கு துட்டு. அதை கொடுத்தியான்னு கேட்டா இது நான் நேஷனல் டிசாஸ்டர் டிக்ளேர் பண்ண மாட்டேன், பிரசிடென்ஸே இல்ல. ஏன் இப்போ புதுசா ஒரு பிரசிடென்ஸ் உருவாக்கு? குஜராத்ல 20 சென்டிமீட்டருக்கு ஒரு பறந்து ஓடோடி போனாரு ஒரு பிரதமர். இங்க 66 சென்டிமீட்டரும் 115 சென்டிமீட்டரும் மழை பெய்தது. எந்த ஹெலிகாப்டரை பிடிச்சி பார்த்தாரு அந்த பிரதமர்? 7 சென்டிமீட்டர்ல இருந்து 12 சென்டிமீட்டர் சொன்னீங்களே, பேஞ்சது 115 சென்டிமீட்டர். அவர்கள் கொடுத்த தரவுகள்லயே பல தவறுகள். இதெல்லாம் மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க, சிரிக்க மாட்டாங்க. இந்த மத்திய படைகள் எல்லாரும் சேர்ந்து 5049 பேர் மீட்டாங்களாம். அப்புறம் கோஸ்ட் கார்டு ஒரு 711 பேரை சீத்தாங்களாம். அப்போ மொத்தம் 42,290 பேர்ல நீங்க எல்லாம் சேர்த்து 6000 பேர் தான் மீட்டிங். மிச்சம் இருக்க 30,000 பேரை மீட்டது யாரு? தமிழ்நாடு அரசு தானே. தமிழ்நாடுடைய முதலமைச்சர் தான் 5 லட்சம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. 21 ஒன்றிய அரசு குஜராத்துக்கு அனௌன்ஸ் பண்ணீங்க. இதுவரை ஒன்றிய அரசு ஏன் தமிழ்நாட்டில் இறந்தவர்களுக்கு, காயமற்றவர்களுக்கு அனௌன்ஸ் பண்ணல? அது முழுக்க அரசியல் காரணத்திற்காக செய்யப்பட்ட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு. நபரை மட்டும் நீங்க மாத்தி பாத்தீங்கன்னா, அது அண்ணாமலை வழக்கமா அப்படி பேசுவார். அவர் எப்படி பேசுவாரோ டிட்டோ அதே மாதிரி தான். முதலே சந்திப்பு நடந்திருந்தால் அவர் நிதி கேட்டது பிரதானப்படுத்தப்பட்டிருக்கும். திட்டமிட்டு நடந்திருக்கு. அப்படி என்ன ஒரு பயம், ஒரு பிரளயம் வெடிச்சிருச்சா என்ன? அப்படியே பதறீங்க. ஸ்டாலின் இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கு போனா ஒன்றிய அரசு நாமும் இந்தியர்கள் என்று தமிழ்நாட்டிலிருந்து எதிர்பார்த்து தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்தது பழி சொல்லும், ஏளனமும், அகங்காரமும் மட்டும். இருக்கக்கூடிய ஒரு மக்கள் கொந்தளிச்சிட்டு இருக்கா. தமிழ்நாட்டுக்கு அத்தனை பேர் கேட்கறான். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீப். இன்று நம்மோடு பத்திரிகையாளர் கார்த்திகேயன் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். நிர்மலா சீதாராமன், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்றைய தினம் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினார். அதுல அவர் பேசிய விஷயங்கள் தான் இன்னைக்கு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. அதுல அவர் பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. அந்த விஷயங்களுக்குள்ள போறதுக்கு முன்னர் இந்த பிரஸ் மீட், இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தப்பட்டதனுடைய பின்னணியை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நீங்க ஒரு மேலோட்டமா பார்த்தா சில கேள்விகள்லாம் எழுப்பினாருன்னு தெரியும். ஆனால் ஹோலிஸ்டிக்லி ஸ்பீக்கிங் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை மொத்தமா அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸை நீங்க டைசெக்ட் பண்ணி நம்ம பார்த்தோம்னா, அதோடைய நோக்கம் என்பது அரசியல். திமுகவை குறை சொல்ல வேண்டும், ஆளும் திமுகவை குறை சொல்ல வேண்டும், கடுமையான அதிருப்தியை அவர்களுக்கு எதிராக மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு செய்யப்பட்டது. அரசாங்கத்தோட வெள்ளத்தை கையாண்ட விதத்துல குறைகள் இருக்கா, தவறுகள் இருக்கானா? எல்லாம் இருக்குது, யாருமே மறுக்கல. எந்த அரசாலையும் வெள்ளத்துறைகளை குறைகள் இல்லாமையோ இல்லை எல்லாத்தையும் நாங்கள் சரி செஞ்சுட்டோம்னு சொல்ல முடியாது. அப்படி திமுக காரங்க சொன்னாங்கன்னா அது அரசியல்காரங்க, அவங்க பேசிக்கலாம். ஆனால் நம்மளால சொல்ல முடியாது. அவர்கள் அதில் நிறைய ஷார்ட் கமிங்ஸ் இருந்தது, அதில் பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் சரி செய்யப்பட வேண்டும், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இவர் நேற்று செய்ய நினைத்தது அப்பட்டமான கேவலமான அரசியல், வேற ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. பாஜக செய்ய நினைத்தது அது ஒரு அதிகாரிகளை வைத்துக்கொண்டு ஒன்றிய அரசால் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு. அது பாஜக அந்த அலுவலகத்தில் நடக்கல. மாறாக பாஜகவினுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு ஒரு அரசினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பயன்படுத்தி நடந்தது போலதான் இருந்தது. அவர் பேசிய விஷயங்கள் முழுக்க தமிழ்ல பேசுறாங்க. அவர்களுடைய நோக்கம் தமிழ்நாட்டு மக்களை சார்ந்து அவர்கள் எல்லா பதிலுக்குமே தமிழ் தான். ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும்தான் ஆங்கிலத்துல மட்டும் சொல்லிட்டாங்க, அதற்கும் விளக்கமும் கொடுத்தாங்க தமிழ்ல. அவருடைய நோக்கம் தமிழ்நாட்டு மக்களை குறிவைத்து தான் அந்த பத்திரிகையாளர். அதெல்லாம் யாரும் மாற்று கருத்து இல்லை. அடிப்படையில் இவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தும் போது அவருக்கு சொன்ன விஷயங்கள் பதில் எதுவுமே அவர் துறை சார்ந்தது பெரும்பான்மையான விஷயங்களே கிடையாது. பேரிடர் நிவாரண நிதியாக இருந்தாலும் சரி, இல்லை மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்னு சொல்லக்கூடிய வானிலை ஆய்வு மையத்தினுடைய செயல்பாடு, அவர்களுடைய தவறுகள், குளறுபடிகள், இல்லை அவருடைய இயலாமை, இது எல்லாவற்றையும் பேச வேண்டிய நபர் ஒன்றிய உள்துறை அமைச்சர். மாறாக நீங்க தமிழ்நாட்டில் ஆளும் திமுகவை விமர்சனம் செய்து மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு தமிழில் ஒரு கதைக்கக்கூடிய ஒரு நபரை தேர்ந்தெடுத்து ஒரு ஒன்றிய அமைச்சரை வைத்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு ஏற்பாடு செய்ய, அது முழுக்க அரசியல் காரணத்திற்காக செய்யப்பட்ட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு. அதை நபரை மட்டும் நீங்க மாத்தி பாத்தீங்கன்னா, அது அண்ணாமலை வழக்கமா அப்படி பேசுவார். அவர் ஒரு பாஜகவினுடைய இங்க கமலாலயத்துல பேசியிருந்தாருன்னா ஏற்றுக்கொள்ள முடியும். அவர் எப்படி பேசுவாரோ டிட்டோ அதே மாதிரி தான் இருந்தது. அவங்க பேசும்போது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசிய ஒரு கருத்தை குறிப்பிட்டு கேள்வி எழுப்பப்படுது. ஒன்றிய அரசிடம் கேட்பது நிதி, அந்த நிதியை கேட்பது அப்படின்றது அவங்க அப்பா வீட்டு சொத்தை கிடையாது அப்படின்ற ஒரு வார்த்தையை இவர் பயன்படுத்தினார். எதற்காக பயன்படுத்தினார்ன்றதோட அதற்கு
அதுக்கும் ஒரு பின்னணி இருக்குது. ஒரு ஒன்றிய அமைச்சர் சொல்றாரு, இது வந்து ஒன்றிய அரசுனா ஏடிஎம்மா அப்படின்னு சொன்னதுக்கு இவர் அப்படி ஒரு பதிலை சொல்றார். அதற்கு நிர்மலா சீதாராமனுடைய பதில், இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத வகையில அவர் பேசியிருக்கிறார். வளரணும் அரசியல்னு நினைக்கிறாரு. இப்படி வளரணும்னு நினைக்கக்கூடியவர் இப்படி எல்லாம் பேசக்கூடாது, நாவை அடக்கி பேசணும்னாரு. அதற்கு உங்களுடைய கருத்து? அதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி வைக்கப்பட்டது. இதுக்காக வந்து திமுக ஆட்சியை வந்து முதலமைச்சர் ராஜினாமா செய்யணுமா ஸ்டாலின் அப்படின்னு. அந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன்னு மறுத்துட்டாங்க. ஏன்னா நல்லா தெரியும் அதுக்கெல்லாம் பதில் ராஜினாமா செய்யணும்னு சொன்னா இப்போ மணிப்பூருக்கு வந்து பைரேன் சிங்கே ராஜினாமா செய்யாத ஒரு அரசு இங்கே நடந்துட்டு இருந்துச்சு. சைனா ஆக்கிரமிப்புக்கு எந்த பிரதமரும் மோடியில் ராஜினாமா பண்ணல. அதெல்லாம் நம்ம நாட்டுடைய பகுதியை ஆக்கிரமிச்சுட்டு தான் தொடர்ந்து ஊடுருவி ஆக்கிரமிச்சுட்டு தான் இருக்கேன். அதுக்கெல்லாம் ராஜினாமா செய்யல. அதுக்கு இந்த கேள்விக்கு பதில் சொன்னோம்னா நம்ம திருப்பி நம்மை நோக்கி தான் அந்த கேள்வி கணைகள் பாயும் அவருக்கு தெரியும். அதனால தான் அதை தவிர்த்துட்டாங்க. அதை தவிர்த்தவருக்கு இதை ஏன் தவிர்க்க தெரியல? இது பேச வேண்டிய நேரமா இது? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று ஒருவேளை அவர் நினைத்திருந்தால் ஒரு பாஜக தலைவர் பேசியிருக்கலாம்ல. ஒன்றிய அமைச்சர் உட்கார்ந்து சொல்லக்கூடிய விஷயம் அது. ஒன்றிய அமைச்சர்கிட்ட இப்ப சொல்ல எதிர்பார்த்த விஷயம் என்ன? நிதி எதிர்பார்த்து, ஒரு சப்போர்ட்டை எதிர்பார்த்து, ஒரு ஆறுதல், ஒரு சப்போர்ட்டை, ஒரு ஏதாவது ஒரு விதத்தில் உதவியாக இருப்பார்கள் ஒன்றிய அரசு. நாமும் இந்தியர்கள் தான், நாம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கோம். சாவா போராட்டம், பல பேர் மக்களுக்கு, பல கோடி மக்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. பல பேர் வாழ்க்கையை இழந்திருக்கிறார்கள், பல பேர் உயிரையும் இழந்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் ஒன்றிய அரசு நாமும் இந்தியர்கள் என்று தமிழ்நாட்டிலிருந்து எதிர்பார்த்து தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்தது வந்து பழி சொல்லும், ஏளனமும் அகங்காரமும் மட்டும்தான். அதைத்தான் அவர் வெளிப்படுத்தினார். அவங்க அப்பா வீட்டு காசான்னு கேட்டா அப்படின்னா ஒரு விரக்தியில, ஒரு கோபத்துல கேட்கறாங்க. இதுவரை 450 கோடி மட்டும்தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. எல்லோருக்கும் கேட்கக்கூடிய கேள்வி இது. சமூக வலைத்தளங்கள்ல, பொது வெளியில, எல்லா இடத்துலயும் இருக்கு. குஜராத்தில் முன்பு 2021 சைக்ளோன் வந்தப்போ 2வது நாள் போய் ஹெலிகாப்டர் சுத்தி பார்த்து உடனடியாக ஏர்போர்ட்லயே வெள்ள நிவாரணம் எப்படி நடக்குதுன்னு அங்க இருக்கக்கூடிய அன்றைய முதலமைச்சர் விஜய் ரூபானியோடு சேர்ந்து அங்கேயே ஆய்வு நடத்தினார். அகமதாபாத் ஏர்போர்ட்ல பிரதமர் மோடி 2021 அவருக்கு இங்க தமிழ்நாட்டுக்கு வரணும்னு கூட தோணல. குறைந்தபட்சம் அவர் இது வரைக்கும் ஒரு ஆறுதல் ஏதாவது பெரிய அளவுக்கு சொல்லி ஏதாவது நிதி ஏதாவது கொடுத்திருக்காரா? ஆனால் அங்க ஒரு 2வது நாளே 1000 கோடி ரிலீஃப் பேக்கேஜ். இது வரைக்கும் அது எதுல வந்துன்னு தெரியல. ஆனா 1000 கோடி அனௌன்ஸ் பண்ணீங்க. இங்க அதே தான் கேட்கிறோம். நீங்க வந்து 450 கோடி ரூபாய் கொடுத்துட்டோம். அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல வெக்கமே இல்லாம ஒரு விஷயத்தை வந்து மாறுதட்டி சொன்னாங்க. தூத்துக்குடியில, திருநெல்வேலியில வெள்ளம் வர்றதுக்கு 16, 17 தானே வெள்ளம் வந்துச்சு. 17, 18ல நாங்க 12ஆம் தேதியே நிதி ஒதுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. உண்மையிலேயே நீங்க எல்லாம் மனசாட்சி உள்ளவர்களா? அந்த 450 கோடி ரூபாய் 2வது தவணையாக SDRF ஒதுக்கப்பட்டது. டிசம்பர் மாதம் ஒதுக்க வேண்டிய தொகை. ஜூன்ல ஒரு தவணை ஒதுக்கணும். அதே ஈக்குவலான தொகையை டிசம்பர்ல ஒதுக்கணும். மழை வரதுனால ஒதுக்கணும். அது வந்து இந்த முறை வந்துட்டதுனால டிசம்பர்ல ஒதுக்க வேண்டியதை உடனடியா ஒதுக்குனீங்க. அதாவது ஒரு வாரம் கழிச்சு. சென்னையில வந்து சைக்ளோன் மிக்ஜாம் புயல் வந்ததற்காக 12 ஒதுக்குனது. அவங்க பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாங்க 17, 18ல தூத்துக்குடி புயல் வர 5 நாளைக்கு முன்னாடி அந்த போர்காஸ்ட் கொடுத்த அன்னைக்கே ஒதுக்கிட்டோம்னு சொல்றாங்க. இவ்வளவு கீழ்த்தரமாக வந்து செயல்பட முடியுமா ஒரு ஒன்றிய அரசு? அந்த நிதி அதற்காக நீங்க கொடுத்தீங்க. அன்னைக்கு என்ன சொன்னீங்க? ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவுடைய ட்வீட் இருக்கு. இன்னும் 450 கோடி ரூபாய் 2வது தவணை ஒதுக்கப்பட்டது. ஃபிளட் மிட்டிகேஷனுக்கு 560 கோடி. அது தனி. அது வெள்ள தடுப்பு நடவடிக்கைகளுக்கு அது தனி. அது இதுக்கெல்லாம் செலவு பண்ண முடியாது. அப்போ அந்த 450 கோடி ரூபாய் சைக்ளோன் மிக்ஜாமுக்கு ஒதுக்கப்பட்டதுன்னு ட்வீட் போட்டிருக்காரு ஒன்றிய உள்துறை அமைச்சர். அதையே வந்து பிரதமர் போட்டிருக்காரு. ராஜ்நாத் சிங்கும் அதை சொல்லியிருக்காரு. அப்போ நீங்க வந்து நேற்று பத்திரிகையாளர் சந்திப்புல தூத்துக்குடி, திருநெல்வேலி வர 5 நாளைக்கு முன்னாடி வந்து 12ஆம் தேதி 450 கோடி ஒதுக்கி இருக்கிறோம் SDRFலன்னு பேசுறீங்களே, உங்களுக்கு மனசாட்சி இருக்கிறதா? மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க. இதையெல்லாம் விட மோசம், அந்த நேரத்தில் வந்து உதயநிதிக்கு பதில் சொல்ல வேண்டியது அவசியமா? சரி, உதயநிதி அப்பன் வீட்டு காசான்னு சொல்லி பேசுனீங்க இல்லையா? அதற்கு பதில் சொல்ற நீங்கள் என்ன வார்த்தை சொன்னீங்க? அப்பனா ஆத்தாவானெல்லாம் பேசக்கூடிய நேரம் இது இல்லை அப்படின்னு பேசுறீங்களே. இது வந்து ஒரு ஒன்றிய அமைச்சர் பேசக்கூடிய பாஷையா? அதுக்கப்புறம் மொழின்னு வேற மாத்திக்கிட்டாங்க அதை. அப்போ இது பேச வேண்டிய நேரமா? இது உங்களுடைய ஈகோ டீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, இங்க பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, நிவாரணம் கேட்கறாங்க, கொடுக்கப்படல அப்படின்னு போது ஒரு கோபத்துல இங்க இருக்கக்கூடிய ஒரு மக்கள் கொந்தளிச்சிட்டு இருக்கா. தமிழ்நாட்டுக்கு அத்தனை பேர் கேட்கறான். உதயநிதி ஸ்டாலின் வந்து கேட்ட உதயநிதி ஸ்டாலின் யாரோ பேசினாலும் உங்க அப்பா வீட்டு காசா, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம், மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, காசை கொடுன்னு கேட்கக்கூடியது ஒவ்வொரு தமிழனுடைய மனக்குமுறல். அது வந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரியோ இல்ல சென்னை, திருநெல்வேலி, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இல்ல இந்த பகுதி மட்டும் கிடையாது. காஞ்சிபுரம் மட்டும் இல்ல, திருவள்ளூர் மட்டும் இல்ல. அது என்டையர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் கேட்கக்கூடிய கேள்வி. நாங்கள் உங்களுக்கு இத்தனை வரி செலுத்துகிறோம், இங்க பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, நீங்களே ஒத்துக்கிறீங்க. நேற்று பிரஸ் மீட்ல ஒரு ஆண்டுல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெய்திருக்கிறதுன்னு வாய்கு நீங்களே ஒத்துக்கிறீங்க வெளிப்படையாக. அப்படிதான் ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கும் பொழுது அப்ப அங்க கொடுக்க வேண்டியது நிவாரணம் அதிகமாக கொடுக்க வேண்டும், இமீடியட்டா தேவை இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா?
2021 சைக்ளோன்ல வந்து குஜராத்ல இருந்தப்போ மழை பெஞ்சோட அளவு என்ன தெரியுங்களா? 20 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டருக்குள்ளதான் பெஞ்சுது. இங்கு 115 சென்டிமீட்டர் மழை பெய்ஞ்சிருக்கு. அதோட 4 மடங்கு 3 மடங்கு பெஞ்சிருக்கு. கம்மியான அளவு வந்து தூத்துக்குடியில பெஞ்சது 62 66 சென்டிமீட்டர். குஜராத்ல 20 சென்டிமீட்டருக்கு ஒரு பறந்து ஓடோடி போனாரு ஒரு பிரதமர். இங்க 66 சென்டிமீட்டரும் 115 சென்டிமீட்டரும் மழை பெய்தது. எந்த ஹெலிகாப்டரை பிடிச்சி வந்து பார்த்தாரு அந்த பிரதமர்? அந்த கேள்வியை எழுப்புனா வந்து இந்தியா கூட்டணிக்கு வந்தாருன்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க. அரசியல் இவர் எப்படி அப்பட்டமான அரசியல் பேசினான் அந்த 12ஆம் தேதி 450 கோடி ஒரு உதாரணம். உதயநிதி ஸ்டாலினுக்கு பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு ஏளனம் செய்யும் விதம், ஏளனம் கூட நீங்க செஞ்சுட்டு போங்க. ஆனால் அந்த அகங்காரத்தோடு வந்து திருப்பி அப்பனுக்கு பதில் ஆத்தான்னு சொன்னீங்க இல்லையா? எங்களுக்கு அது தப்பு கிடையாதுங்க. அப்பனும் ஆத்தான் நாங்க இன்று பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். உங்களுக்கு அது வந்து நாராசமாக தவறாக தெரிகிறது அப்படின்னா அது கெட்ட வார்த்தை கிடையாது. அப்பனும் ஆத்தான்ற வார்த்தை வந்து இந்த ஊரில் வந்து வழக்காடு மொழி, இந்த ஊரில் மக்கள் பயன்படுத்தக்கூடிய மொழி. தந்தையும் தாயையும் இல்ல தாத்தா பாட்டியை பேசக்கூடிய மொழி வந்து கிராண்ட் பேரண்ட்ஸை பேசக்கூடிய மொழி, தாய் தந்தையை பேசக்கூடிய மொழி. அது அவர்களுடைய பாஷையில் அது தவறான மொழியாக தெரிந்தால் அது அதுதான் சொல்றேன். அது அவர்கள் அது நமக்கு பொறுப்பாக முடியாது. ஆனால் அதற்கு பதிலளிக்கும் விதமாக நீங்கள் வந்து அது பேச வேண்டிய நேரமா? அது உங்களிடம் எதிர்பார்த்தது உதவி, நிதி. ஒரு ஒன்றிய அரசாக உங்க நாட்டில் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட்டதற்கு உதவியும் நிதியும் கோரினால் நீங்கள் எங்களுக்கு மாறாக கொடுப்பது உங்கள் அகங்காரமும் உங்களுடைய ஏளனம் தான். இதுதான் கிடைத்தது நேற்று. அதைத்தான் வெளிப்படுத்தினார். அதற்கு தான் இந்தியா கூட்டணியோட மீட்டிங் வந்து சாயந்தரம் இருக்கும் பொழுது 12 மணிக்கு கொடுத்த அப்பாயின்மெண்ட்டை இந்த பிரதமர் அலுவலகம் எதற்காக இரவு 10:30 மணிக்கு மாத்துச்சு? கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டாங்களா? அதுவும் இந்த கூட்டத்தை முடித்ததற்கு பிறகு அப்பாயின்மெண்ட் கேட்டாங்களா? பெரிய மனசோடு பிரதமர் இரவு 10 மணிக்கு கூட பரவாயில்ல அப்பட்டமான போய் 12 மணிக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்க பிக்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லி வெளிப்படையாக பத்திரிகைகளிலும் சரி சமூக ஊடகங்களிலும் வெளிவந்த செய்தி, பத்திரிகையாளர்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் போட்ட செய்தி, அதை மாற்றப்பட்டு இரவு 10:30 மணிக்கு ரிவைஸ் பண்ணப்பட்டது அப்பாயின்மெண்ட். முந்தைய நாளே வந்து இங்கிருந்து ஆமா அவர் இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கு தான் போனார், யாரும் மறுக்கல. அது போனது சரியா தவறா என்று விமர்சனத்துக்கு உட்பட்டது. அதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. அவர் டிஆர் பாலுவை கூட அனுப்பி இருக்கலாம், இவர் வந்து தூத்துக்குடி போயிருக்கலாம்ன்றது எனக்கே ஒரு கருத்து இருக்கு. ஆனால் அது வேறே. ஆனால் பிரதமரோடு சந்தித்து நிதி கேட்க போனது அது முக்கியம் இல்ல. அந்த அப்பாயின்மெண்ட் நீங்க ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கணும்ல. அவர் பிரதமர் சொன்னதாக நேற்று வந்து தங்கம் தென்னரசு மாநில நிதியமைச்சருடைய ஒரு அறிக்கை இருக்குல்ல, அதுல வந்து பிரதமர் சொன்னதாக ஒரு வாக்கியம் சொல்றாங்க. உங்களுக்கு உதவுவது எனக்கு என்ன வேலை, நீங்கள் கேட்கிற உதவியிலே நாங்கள் நிச்சயமாக செய்து தருகிறேன் என்று பிரதமர் உறுதியளிச்சார் அப்படின்னு அதுல ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அதை சொல்ல அந்த பிரதமருக்கு வந்து நைட் 10:30 மணி கொடுக்க 12 மணிக்கு ஏன் அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியல? அப்பாயின்மெண்ட் சப்ஜெக்டிவ் கரெக்ஷன், அது உங்களுக்காக வந்து நீங்கள் மாற்றி அமைக்கக்கூடிய சப்ஜெக்டிவ் ரெவிஷன், உங்களுடைய சௌரியத்தை பொறுத்து தான். ஆனா அவர் சௌரியத்துல அந்த நாளில் இருக்கக்கூடிய அப்படி பார்த்தோம்னா அந்த நாள் இருக்கக்கூடிய எல்லா பணியும் முடிச்சுட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கடைசியாக தான் இந்தியாவில் வந்து இருக்கக்கூடிய பிரதமருக்கு தமிழ்நாட்டில் வெள்ளத்து பாதிக்கப்பட்டு 31 மக்கள் இறந்து இருக்கக்கூடியது பிரதமரோட சௌகரியத்துக்கு தான். அது பிரதமரோட சௌரியத்திற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய கடைகோடியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் 8 மாநிலங்கள் வெள்ளத்தால் கடுமையாக 100 ஆண்டுகள் இல்லாத பாதிப்பை சந்தித்து இந்த ரெண்டையும் சேர்த்தினீங்கன்னா ஏறக்குறைய அதிகாரப்பூர்வமான நம்ம எண்ணிக்கையில் படி பார்த்தீங்கன்னாலே 45 பேர் பக்கம் வந்துடுறாங்க. இத்தனை பேர் உயிரிழந்த ஒரு வெள்ளத்திற்கு ஒரு முதலமைச்சர் உங்களை தேடி பார்க்க முதல் வேலையாக காலையில் வரும் பொழுது உங்கள் அந்த நாளினுடைய கடைசி அப்பாயின்மெண்ட்டா 10:30 மணிக்கு தான் உங்களால் டைம் கொடுக்க முடிச்சுன்னு அப்ப சொன்னா கரெக்டாயிருமா? பிரதமருக்கு அது அப்பதான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பார்ப்பது அந்த நாளுடைய கடைசி அப்பாயின்மெண்டா தான் அவருக்கு தோண்டி இருக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த விமர்சனத்தை ஏத்துப்பாங்களா? இவர் இந்தியா கூட்டணிக்கு போனார்னு சொன்னா அப்ப இது சொன்னா ஒத்துப்பாங்களா? அதைத்தான் செஞ்சிருக்கீங்க நீங்க. அதற்கு காரணம் என்னன்னா அது முதலே சந்திப்பு நடந்திருந்தால் அவர் நிதி கேட்டது வந்து பிரதானப்படுத்தப்பட்டிருக்கும். இந்தியா கூட்டணிக்கு அப்புறம் வந்து சந்திச்சாரு இப்ப சொல்றாங்க பாத்தீங்களா, அரசியல் விமர்சனம் வைக்கிறாங்க இல்லையா, அதற்கு வந்து அது எடுபடாம போயிருக்கும். திட்டமிட்டு நடந்தது இரண்டாவதா போயிருக்கணும். முதல்ல பிரதமரை பார்த்திருக்கணும். அதுதான் அப்பாயின்மெண்ட் இருந்தது. வெளிப்படையாக தமிழ்நாடு அரசின் சார்பாக நமக்கு கிடைக்கப்பட்ட தகவல் மதியம் 12 மணிக்கு தான் வந்து முதல் அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்பட்டது. அப்புறம் ஏன் என்ன காரணத்திற்காக மாற்றி அமைக்கப்பட்டது? ஒருவேளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலவும் இந்த இருக்கக்கூடிய அசாதாரண சூழல் இல்லைன்னா ஒரு கடும் வெள்ள பாதிப்பு, இத்தனை மக்கள் வந்து பல கோடிக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது வந்து அந்த நாட்டினுடைய கடைசி அம்பார்ட்மெண்டாக வைத்துக் கொள்ளலாம் என்று ஒன்றிய பாஜக அரசு முடிவு செய்திருக்கிறது தான் நம்ம அதுல பொருள் கொள்ளணும். அதை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியுது. இதை பிரதானமா நம்ம பார்க்க வேண்டியது, இந்த நிதியை கூட ஒதுக்குவது ஒன்றிய உள்துறை அமைச்சகம் தான். அவர்கள்ட்ட தான் கேட்டு பெற சொல்லி NDRF இருந்து எமர்ஜென்சி ரிலீஃபா வந்து 2000 கோடி வேணும்னு சொல்லி மெமரண்டம் கொடுத்திருக்காரு. அப்போ இதை சொல்ல வேண்டியது ஒன்றிய உள்துறை அமைச்சர். ஏன் அவர் வாய் திறக்கல?
அவர் பார்லிமெண்ட்ல அட்டாக் நடந்தாலும் வாய் திறக்க மாட்டாரு, இதுக்கும் வாய் திறக்க மாட்டாரு. பிரதமர் மணிப்பூர்ல, அப்ப இதே கேள்வியை கேட்கிறேனே, மணிப்பூர்ல வந்து மக்கள் செத்து கொண்டிருந்த பொழுது வெளிநாடு சுற்றுப்பயணம் போனவர் தானே இந்த பிரதமர். வெளிநாடு சுற்றுப்பயணம் போவதற்கு முன்பு மே 3ஆம் தேதி கலவரம் ஆரம்பிச்சது. மே 10, 11 அந்த தேதிகள்ல ஒன்றிய உள்துறை அமைச்சரும் நம்ம நாட்டினுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் கர்நாடகா பிரச்சாரத்தில் செஞ்சுட்டு இருந்தாங்கல்ல, மணிப்பூருக்கு போகாம. நேற்று 87 பிணங்கள் ஒரே நேரத்தில் வந்து மாஸ் பெரியல் செய்யப்பட்டது. அதாவது மக்களுடைய ஒரு உலகத்தையே உழுக்கக்கூடிய, ஒரு மனசாட்சியை உழுக்கக்கூடிய ஒரு புகைப்படம் அது. அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகளை வந்து நீங்க இந்த ஜெனசைட் நடக்கக்கூடிய நாடுகள்ல, பாஸ்னியால நம்ம பார்த்திருக்கோம். இது போல போர் நடக்கிற இடத்துல தான், கொசோவாலயோ பாஸ்னியோ இந்த போன்ற நாடுகள் நம்ம பார்த்திருக்கோம். போர் மட்டும் இல்ல, இந்த இன அழிப்பு நடக்கக்கூடிய பகுதிகளில் தான் இந்த மாதிரி மாஸ் பெரியல் பார்ப்போம். இப்போ காசால நடந்துட்டு இருக்குல்ல, அங்க பாக்குறோம் மாஸ் பெரியல் நடந்தது, அல்ஷிபா ஹாஸ்பிட்டல்ல நடந்தது. அப்ப அது போல இங்க வந்து ஒரு 87 மக்களுடைய பிணங்கள், கொல்லப்பட்ட அப்பாவி மக்களுடைய பிணங்கள் வைக்கப்பட்டு இன்று அடக்கம் செய்யப்படுகிறது. இதை வந்து நீங்கள் கண்டுகொள்ளாமல் இதை வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவங்க தானே நீங்க. அந்த சமயத்துல வெளிநாடு சுற்றுப்பயணமும் போயிட்டு, அதே சமயம் அந்த வெளிநாடு சுற்றுப்பயணம் போனது மட்டும் இல்ல, அப்ப தேர்தல் பிரச்சாரம் செய்தவர்கள் தானே இந்த பிரதமரும் இந்த உள்துறை அமைச்சரும். என்டையர் கேபினெட்டே ஏறக்குறைய எத்தனை பேரும் இறக்குனாங்க இல்லையா கர்நாடகாவில். அப்போ படுதோல்வி அடைஞ்சாங்க, அது வேற. ஆனா அப்போ நீங்கள் வந்து அரசியல் செஞ்சுட்டு தானே இருந்தீங்க அன்னைக்கு. இன்னைக்கு இவங்க பேசுறது இந்தியா கூட்டணி கூட்டத்திற்கு போனதே தவறுனா, இவர் 10 அமைச்சர்கள் அனுப்பி என்டையர் பியூரோக்ரசி அங்க அனுப்பி பணி செஞ்சாலும் அது தவறு அப்படின்னா, ஆனாலும் நாங்க ஒத்துக்கிறோம், விமர்சனத்தை ஏத்துக்கிறோம். இவர் போயிருக்கலாம், தூத்துக்குடி போயிட்டு ரெடியார் பாலுவை இந்தியா கூட்டணிக்கு அனுப்பி இருக்கலாம்ன்றது நமக்கு ஒன்றும் வந்து மாற்று கருத்து இல்லை. அந்த முயற்சியை கையில எடுத்திருக்கலாம், அந்த ஆலோசனை பரிசீலனை பண்ணியிருக்கலாம். ஆனால் நீங்கள் இதற்கு இவ்வளவு விவசாயம் பண்றீங்க, அப்ப நீங்க பண்ணது என்னது? விவசாயிகளை ஆண்டு கணக்குல மழையிலையும் வெயிலையும் வந்து காக்க ஒரு வருஷம், ஆண்டு கணக்கு ஒரு வருஷம் 900 பேர் இறந்து போனாங்க. உங்க கூட்டணி கட்சி உங்களை விட்டு விலகவே போச்சு வெளியே இல்லையா? சுப்பிரமணிய அக்காலத்தில் ஒரு ஒன்றிய அமைச்சராக இருந்தவர் விலகி ராஜினாமா செய்து உங்க கூட்டணி விட்டே வெளியே போனாங்க. அத்தனை பேர் செத்து போனப்ப நீங்க என்ன பண்ணீங்க? இவர்கள்லாம் வந்து கைக்கூலிகள் இல்ல வந்து தேசத்துக்கு எதிரானவர்கள்னு நான் சொல்ல, அவர்களெல்லாம் இடைத்தரகர்களால் தூண்டிவிடப்பட்டு பண்ண போறாங்கன்னு சொல்லி முன்னாள் முதலமைச்சர் இந்த நாட்டில் இருந்தவர், நம்ம தமிழ்நாட்டில் இருந்தவர் தான் அந்த வார்த்தைகளை சொன்னார். அந்த போராட்டம் செய்த வந்து விவசாயிகளை வந்து ஏலம் செய்தார் திரு எடப்பாடி பழனிசாமி. அவர்கள் அந்த கொச்சைப்படுத்தும் விதமாக விமர்சனம் வைத்தார். பின்பு அதே அரசியா அதை பின்வாங்குச்சு. அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியல. இன்னைக்கு வந்து ஒரு நாள் அந்த இந்தியா கூட்டணி அப்படி என்னங்க உங்களுக்கு அந்த இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கு அவர் போயிட்டு வந்து அப்படி என்ன ஒரு பயம், ஒரு பிரளயம் வெடிச்சிருச்சா என்ன? அப்படியே பதறீங்க ஸ்டாலின் இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கு போனா? அங்க பணிகள் நடந்துட்டு இருக்கு. அதுல தொய்வு இருக்கா இல்ல அதுல இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம்னா மாற்று கருத்தே இல்லை. எல்லாவற்றையும் அதுபோல இது போன்ற ஒரு பேரிடர் வரும் பொழுது நிச்சயமாக குறைகளும் கட்டாயம் வந்து மக்களுக்கான குறைகள் அதிகமா இருக்கும், இல்லைன்னு நான் மறுக்கவே இல்லை. அரசுக்கு கிளீன் சீட் கொடுக்கறது 100 மார்க் கொடுக்கறதெல்லாம் நம்ம வேலை கிடையாது. குறைகள் இருக்கு, சரி செய்யணும், மாற்று கருத்தே இல்லை. அரசின் மீது விமர்சனம் இருக்கிறது. ஆனால் இன்று பேச வேண்டியது அதற்கு உடனடி தேவை என்ன? ரிலீஃபுக்கு துட்டு அதை கொடுத்தியான்னு கேட்டா, இது வந்து நான் நேஷனல் டிசாஸ்டரா டிக்ளேர் பண்ண மாட்டேன், பிரசிடென்ஸே இல்லை. ஏன் இப்போ புதுசாக ஒரு பிரசிடென்ஸை உருவாக்கு. நேஷனல் டிசாஸ்டர்ன்ற வார்த்தை வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005 இருக்கு இல்லையா? இது வரைக்கும் டிக்ளேர் பண்ணது இல்லை. அது வேற காமெடி என்னன்னு கேளுங்க, சுனாமியே டிக்ளேர் பண்ணலன்னு. ஏன்னா உங்களுக்கு கொஞ்சமாவது வந்து ஒரு அறிவு வேண்டாம். சுனாமி 2004 வந்தது, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் வந்து 2005. எப்படி டிக்ளேர் பண்ண முடியும் நேஷனல் டிசாஸ்டரா? டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் என்பது UPA 1 டென்யூர்ல 2005 கொண்டு வரப்பட்ட சட்டம். அதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி வந்த சுனாமி அது. அதை வந்து டிக்ளேர் பண்ணலையான்னு கேள்வி கேட்குறீங்க. என்ன அதையே பண்ணலன்னு சொல்லி கேட்பது, இதெல்லாம் வந்து மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க, சிரிக்க மாட்டாங்க. அவர்கள் கொடுத்த தரவுகள்லேயே பல தவறுகள். அம்மையார் நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க 6.4 சென்டிமீட்டர்ல இருந்து 13 சென்டிமீட்டர் வரைக்கும் வந்து போர்காஸ்ட் கொடுத்தது 12ஆம் தேதி அப்படின்னு. 17ஆம் தேதி வெள்ளம் அந்த தூத்துக்குடி மழை பொழிவுக்கு முன்னத்த நாள் 16ஆம் தேதி மதியம் 1:40 ஒரு ஸ்பெஷல் போர்காஸ்ட் கொடுக்குறாங்க. அப்ப அவங்க சொன்னது கூட ஹெவி ரெயின்ஃபால் டு வெரி ஹெவி ரெயின்ஃபால் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி ரெயின்ஃபால் இன் 1 or 2 பிளேசஸ் தான். ஆரஞ்சு அலர்ட் தாங்க நீங்க கொடுத்தீங்க, ரெட் அலர்ட் 1-2 பகுதி அவங்களே சொல்றாங்க. 7 சென்டிமீட்டர்ல இருந்து 12 சென்டிமீட்டர் சொன்னீங்களே, பேஞ்சது வந்து 115 சென்டிமீட்டர். தூத்துக்குடியில மினிமம் பெய்யறது வந்து 60 சென்டிமீட்டருக்கு மேல, 10 மடங்கு 20 மடங்கு அதிகமா பெஞ்சுது. அப்ப அன்புமணி சொன்னது சரிதானே? இந்த டிபார்ட்மெண்ட் ரொம்ப பயங்கரமா புகழ்ந்து பேசுறாங்க. 3 டாப்லர் இருக்கு, நவீன 3 டாப்லர் கொண்ட ரேடார் வந்து இங்க சென்னையில இருக்குன்னாங்க. 115 சென்டிமீட்டர் மழை பெய்யும், மினிமம் 60 சென்டிமீட்டருக்கு மேலேயாவது பெய்யும் அப்படின்றத வந்து என்னால சொல்ல முடியாது. 6ல இருந்து 12 சென்டிமீட்டர் தான் சொன்னது. அதுதான் அவ்வளவுதான் சொல்ல முடியும்னா, அன்புமணி சொன்னது போல அந்த மெட்ராலஜிக்கல் சென்டர் இழுத்து போடுறதே நல்லதுதான். எதுக்கு இந்த பயன் இல்லாத இது சொல்றதுக்கு ஒரு மெட்ராலஜிக்கல் சென்டர் தேவையில்லை. அதை ஸ்டேட் ஆஃப் ஆர்ட்னு பேசுறீங்களே, வெக்கமா இல்லையா? 200 மடங்கு அதிகமாக பெய்யக்கூடிய மழையை விட கம்மியா உங்களால வந்து போர்காஸ்ட் கொடுக்க முடியும், அவ்வளவுதான் தர முடியும்னா அதை ஸ்டேட் ஆஃப் ஆர்ட்னு கேட்பவர்கள் சிரிக்க மாட்டார்களா? இதை பற்றி சொல்வதற்கு
இந்த அமைச்சருக்கு அந்த அவர் துறையே பொறுப்புல கிடையாது. இருக்கா? அவர் துறை இருக்கா? முதல்ல அவர் துறையே கிடையாது. இதை பத்தி பேச வேண்டிய நபர் வந்து என்டிஆர்எஃப் எஸ்டிஆர்எஃப் பத்தியும் பேசுறதும் சரி, இல்ல மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டை பத்தியும் சரி, இதை பேச வேண்டிய நபர் வந்து ஒன்றிய உள்துறை அமைச்சர். எதற்காக வந்து நிர்மலா சீதாராமன் பிரஸ் மீட் கொடுக்குறாங்க? சரி, தமிழ்ல மக்கள்கிட்ட கன்வே பண்ணணும் அப்படின்னு. தமிழ்ல மக்கள்கிட்ட கன்வே பண்ணணும்னா எதிர்பார்த்து இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவங்க காத்திருந்தது நிதிக்கு, நிவாரணத்திற்கு, ஏதோ அழிக்க போறாங்க, அறிவிக்க போறாங்கன்னு. அதை கூட இவங்க பண்ண முடியாது, அவர் தான் பண்ணணும். அவர் பண்ணல. அப்போ உங்களுடைய நோக்கம் ஒன்னே ஒன்று தானே. உங்க துறையே சம்பந்தம் இல்லாததை வந்து தமிழ்ல வந்து பேசணும். மக்கள், தமிழ்நாட்டு மக்களை நோக்கி தான் நீங்கள் அந்த விஷயங்களை பேசுறீங்க. அதில் குற்றம் சொல்வதற்கு மட்டுமே வந்து நீங்கள் அதை பயன்படுத்துனீங்க அப்படின்னா அப்ப அது அப்பட்டமான அரசியல் வேற என்ன? கூடுதல் நிதி கேட்கப்பட்டது, அதை என்னைக்கு கொடுக்குறோம், எப்படி கொடுக்க போறோம் அப்படின்றத பற்றி எந்த தகவலுமே அவங்க சொல்லலையே. சொல்லல. அது வந்து கேட்டா பரிசீலனை, அது பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க அப்படின்றாங்க. IMCT வந்து விரைவா வந்துருச்சு. அப்போ அதாவது IMCT இன்டர் மினிஸ்ட்ரியல் சென்ட்ரல் டீம் விரைவா வந்தது தான் பெரிய சாதனை. ஏன்னா பின்ன பழைய பிரசிடென்ட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா 2 வாரம் 3 வாரம் கழிச்சு வருவாங்க, மெதுவா வருவாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வருவாங்க, தண்ணி வடிஞ்சிரும், விவசாயத்துல மூழ்கின பயித்துல வந்து திருப்பி வந்து அவங்க ஏதாவது வேலை பண்ணிட்டு இருக்கும்போது வருவாங்க அவங்க. அப்ப நம்ம போட்டோ எல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் அதிகாரிகள் காட்ட வேண்டி இருக்கும். ஐயா இந்த அளவுக்கு தண்ணி வந்ததுங்க, இத்தனை உயரத்துக்கு நின்றுச்சு, பயிர் இவ்வளவு மூழ்கி இருந்தது, போட்டோல தான் அதிகபட்ச காட்டுற மாதிரி நிலையில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழல் தான் வருவாங்க. இந்த முறை விரைவாக வந்ததுதான் அவர்களுடைய அதிகபட்ச பங்கீடு. கேட்டா வந்து NDRF வந்துட்டாங்க, இவங்க நேவி வந்துட்டாங்க, இந்தியன் ஆர்மி வந்துட்டாங்க, ஏர்ஃபோர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னு பல விஷயங்கள் சொன்னாங்க. அப்புறம் வராம என்ன செய்யறது? அதுக்கு தானே நாங்க வந்து வாக்கு போட்டிருக்கோம் உங்களுக்கு. நீங்க எங்களுக்கு பிரதமரா இருக்கிறது எதுக்கு? அப்புறம் நாங்களும் இந்தியாவில தான் இருக்கிறோம், நாங்க என்ன பக்கத்து நாட்டிலேயே தான் இருக்கோம். ஏதோ சலுகை மாதிரி சொல்றாங்க. அதைத்தான் நான் கேட்கிறேன். சலுகை எப்போ வரும்னா, பர்மால நிலநடுக்கம் வந்துருச்சு, இல்ல பக்கத்துல பங்களாதேஷ்ல வெள்ளம் வந்துருச்சு, பாகிஸ்தான்ல நிலநடுக்கம் வந்துருச்சுன்னா உதவி செய்யறதுக்கு பேரு தான் வந்து ஒரு பெருந்தன்மையோட, மெக்னானிமிட்டியோட, மனிதாபிமான அடிப்படையில் உதவி போகுது. டேய், உன் நாட்டுக்குள்ளதான நாங்களும் இருக்கிறோம். இந்திய விமானப்படை தமிழ்நாட்டுக்கு விமானப்படை இல்லையா? அதுதான் கேட்கிறேன் நான், அததான் கேட்கிறேன். இங்க ஒரு ஏர்பே நேவல் பேஸ் இருக்குது இல்ல, ஐயோ NDRF பேஸ் ஒன்னு இருக்கு இல்லையா, அரக்கோணத்துல இருந்து கூட்டு வர்றீங்க இல்லையா? அவங்க மனநிலை எப்படி புரிந்து கொள்வது? அவர்கள் அதுதான் சொல்றாங்க. அவங்க எப்படின்னா ஏதோ ஒரு பெருந்தன்மையா நாங்கள் பார்த்து எவ்வளவு செஞ்சுட்டோம் அப்படின்னு நினைக்கிறவர். அப்படின்னா நீங்கள் வந்து எங்களை வந்து உங்களை இந்த நாட்டினுடைய ஒரு பகுதியாக கூட கருதலையா நீங்க? நாங்கெல்லாம் இந்த நாட்டினுடைய பிரஜைகள் இல்லையா? எங்களுக்கு உதவி செய்வது வந்து ஏதோ ஒரு பெருந்தன்மையாக நீங்கள் பார்த்து ஏதோ யாசகம் செஞ்சது போல, கொடுத்தது போல எல்லாம் பேசுறீங்க. என்ன ஒரு மனப்பாங்கு இது? அவ்வளவு என்ன ஒரு அதிகார திமிர் உங்களுக்கு? நாங்களும் இந்த நாட்டுடைய பிரச்சனைகள் தானே, நாங்களும் வந்து உங்ககிட்ட எங்களுடைய முறையாக கெடுக்கப்பட வேண்டிய எங்களை உரிமையை தானே கேட்கிறோம். ஏதோ வந்து உடனே வந்து NDRF வந்துருச்சு, ஆர்மி வந்துருச்சு, நேவி வந்துருச்சு, ஏர்ஃபோர்ஸ் வந்துருச்சு, கோஸ்ட் கார்டு வந்துருச்சுன்னா அப்ப வராம வச்சுக்கிறதுக்கு எதுக்கு இங்க இருக்கிறோம்? வந்து தானே ஆகணும். அது உங்களுடைய கடமை தான். வந்து 42,290 பேரை மீட்டார்கள். அவங்களே சொல்றாங்க, இந்த மத்திய படைகள் எல்லாரும் சேர்ந்து 5049 பேர் மீட்டாங்களாம். அப்புறம் கோஸ்ட் கார்டு வந்து ஒரு 711 பேரை சீத்தாங்களாம். அப்போ மொத்தம் 42,290 பேர்ல இவங்க நீங்க எல்லாம் சேர்த்து 6000 பேர் தான் மீட்டிங். மிச்சத்துல யார் மீட்டாங்க? அதே முன்னுக்கு பின் முரணா பேசுறாங்க. அப்படியே இருந்தாலும் அப்ப 30,000 மிச்சம் இருக்க 30,000 பேரை மீட்டது யாரு? தமிழ்நாடு அரசு தானே. உங்க வாதப்படி நான் என்ன கேட்கிறேன், அதையும் தாண்டி இன்னொரு விஷயத்துக்கு வருவோம். நீங்க அப்படி மீட்டதெல்லாத்தையும் விட்டுருவோம், நம்பருக்குள்ள நான் போகவே விரும்பல. அப்போ இந்த வந்த படையை மாநில அரசோட உதவி இல்லாம எங்க மீட்க முடியும்? உனக்கு சந்து தெரியுமா? ரோடு தெரியுமா? அங்க என்ன கால்வாய், எந்த கண்மாய் உடஞ்சி எங்கிருந்து தண்ணி வருதுன்னு தெரியுமா? இல்ல எப்படி போனா அவர்களை மீட்டு எங்க கொண்டு வர முடியும் தெரியுமா? எங்க உணவு தர முடியும் தெரியுமா? சரி, இவ்வளவு எல்லாம் தெரிஞ்சது இல்ல. ஒருவேளை ஆளுநர் அதெல்லாம் சொல்லியிருப்பாரோ? ஆளுநர் ஒரு கூட்டம் நடத்தினாரு. அவரு கூட்டம் நடத்தி என்ன கூட்டம் நடத்தினாருன்னு தெரியல எனக்கு. வெள்ளம் வந்துருச்சான்னு கேட்கற கூட்டம் நடத்தினாரான்னு தெரியல. தமிழ்நாட்டுல வந்து எல்லாம் மழை பெய்யுதா அப்படின்னு கேட்டிருக்காரு தெரியல. டே, இங்க கொட்டிட்டு இருக்குதுப்பா, அதெல்லாம் தெரியுமான்னு தெரியல. அவருக்கு ஒரு கூட்டம் வேற நடத்துறாரு. அதை விட அது இன்னும் வந்து அந்த என்ன சொல்லி இவர்களோட அரசியலோட இன்னொரு பக்கம் முகம். அது நீங்க என்ன செய்ய, இந்த ஆளுநர் வந்து இப்படி கூட்டம் நடத்துறாரு இல்லையா, இவருக்கு உண்மையிலேயே அக்கறை இருக்கு. எனக்கு உண்மையிலே அவங்க அந்த மக்களுடைய காட்சிகள் எல்லாம் வந்து ஊடகங்கள்ல பார்க்கும் பொழுது ரொம்ப பதற்றமாக இருக்கிறது. அந்த மக்களுடைய நலன் மீது அவ்வளவு அக்கறை இருக்குன்னா, அந்த ஆளுநர் வந்து முதலமைச்சர்கிட்டயோ இல்ல தலைமைச் செயலாளர்கிட்ட தொலைபேசியின் மூலமாகவோ இல்ல முடிந்தால் நேரடியாக வர சொல்லலாம். பட் அதற்கு கூட இது நேரமா? அது அங்க ரிலீஃப் பார்ப்பாங்களா? உனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்களா? அதுக்கு தான் ஏற்கனவே அரசோட கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்காங்களே. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நேத்து அத்தனை விளக்கம் கொடுத்தாங்க இல்லையா ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு இடத்துலயாவது ஆளுநரை பத்தி எங்காவது குறிப்பிட்டாங்களா? இன்டர் மினிஸ்ட்ரியல் சென்ட்ரல் டீம் வந்தது இல்லையா, குணால் சத்யார்த்தி தலைமையில், NDMA அட்வைசர் தலைமையில, அவங்க எங்க ராஜ்பவனுக்கு போய் ஒரு வார்த்தை கேட்டாங்களா? ஏன்? அவங்களுக்கு தெரியும் அங்க போறதுல எந்த பிரயோஜனம் இல்லைன்னு. ஒன்றிய நிதியமைச்சருக்கும் தெரியும், ஒன்றியத்திலிருந்து வந்த அனுப்பப்பட்ட அந்த மத்திய குழுவுக்கும் தெரியும். ஆளுநர் மாளிகையில போய் கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்லை, அதுக்கு இங்க போய் பிரயோஜனம் இல்லைன்னு. அரசோடு தான், தமிழ்நாடு அரசோடு, மாநில அரசோடு தான் இணைந்து அதெல்லாம் செயல்படுத்தணும் தான் இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளை கூடவே கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் பார்த்தாங்க. கடைசியாக வந்து முதலமைச்சரை சந்தித்து
ஒரு மெமரண்டத்தை பெற்றுக்கொண்டு சென்றார் அந்த NDMA அந்த குழுவனுடைய தலைவர். அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இந்த ஆளுநர் வந்து டிஸ்கஸ் எல்லாம் பண்ணிருப்பார். முதல்ல சென்னை வெளில வந்தப்ப இந்த ஆளுநர் எங்க இருந்தாரே தெரியல. 3 நாள் கழிச்சு வந்து ஒரு VCயோட அப்பாயின்மெண்ட்டுக்கு போட்டோ எடுத்து போட்டு இருந்தார் அவருக்கு ஆர்டர் கொடுத்ததுக்கு. அந்த சென்னை வெளில வந்தப்ப இவர் எங்க போனார்னே தெரியல. இரண்டாவது இப்ப இந்த நிலத்துக்கு சரி இப்ப கூட்டம் டிஸ்கஸ் எல்லாம் பண்ணீங்க இல்லையா, இப்ப ஒரு டீம் வந்தது இல்லையா, கவர்னர் மாளிகைக்கு ஏன் போகலாது இல்ல அப்படி நீங்களே கூப்பிட்டீங்களா? அதை கூட முடியுமா உங்களால? அவங்க முதல்ல வர்றவங்களுக்கு தெரிய வேண்டாம், அவங்களுக்கே தெரியும். அதனாலதான் உங்களை வந்து பார்க்கல. ஏன்னா உங்களுக்கு ரோலே கிடையாதுன்றது அந்த ஒன்றிய அமைச்சருக்கும் தெரியும், ஒன்றிய குழுவுக்கும் தெரியும். அதனாலதான் அவங்க இக்னோர் பண்றாங்க. நாம் சொல்ல அது ஒன்றிய அரசு நல்லா தெரியும் இந்த ஆளுநர் அரசியல் செய்யறன்றது அதுலயே நம்ம புரிச்சுக்கலாம். இதில் நம்ம கேட்க விரும்புவது இவர்கள் நம் எதிர்பார்த்த நேற்று ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தும் பொழுது எல்லாவற்றையும் மீறி துறையே இல்லை என்றாலும் கூட நிதியமைச்சர் என்ற முறையில் ஏதோ ஒரு அறிவிப்பை வெளியிட போகிறார், நிதியை வெளியிட போகிறார், நிதி அறிவிப்பு வரப்போகிறது அப்படின்னு அது போன்ற தகவலை தான் எதிர்பார்த்தோம். இது மாதிரி ஒரு பிரஸ் மீட் இருக்குன்னு நம்ம முன்னத்த நாள் கேள்விப்பட்டார் ஒரு ஊடக வட்டாரங்கள். ஆனால் அப்ப நம்ம எதிர்பார்ப்பெல்லாம் நிதியை அறிவிக்க போகிறார் என்றுதான் நமக்கு தகவல் சொன்னவர்கள் எல்லோருமே எதிர்பார்த்தோம். ஆமா, நீங்க உங்க 6000 கொடுத்தாங்க, நாங்க 10,000 கொடுக்க போறோம்னு கூட அவங்களால கொடுக்க முடியாது, அவங்க கொடுக்க முடியாது. ஆனால் வந்து தமிழ்நாடு கோரிக்கை வைத்தது இவ்வளவு தொகையை ஒதுக்கீடு செய்கிறோம் என்று ஏதாவது அறிவிப்பு வரும் அப்படின்னு. ஆனால் நம்மளுடைய எதிர்பார்ப்பு தான் தவறு, நம்மளோட அறிவு தான் வந்து கொண்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது போன்ற அறிவிப்பு இல்ல ஒன்றிய அரசுல அது போல அறிவிப்பே வருதுனால கூட அது மோடி தான் அனௌன்ஸ் பண்ணுவாரு. அங்க எல்லாருமே அவர் தான் கண்ட்ரோல் பை 1 and 2 சாகிபும் மற்றும் அவருடைய சகாவான ஒன்றிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களும் தான் அங்க எல்லாத்தையும் அறிவிக்கிறாங்க. ஆனால் அப்ப அது அந்த எதிர்பார்ப்பு தான் நமக்கு இருந்தது. அப்ப ஆனால் அது நடக்கல நேற்று. ஆனால் அப்ப முழுக்க அரசை குறை சொல்வதற்கு மட்டுமே வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை ஒரு ஒன்றிய நிதியமைச்சர் அதுவும் இந்த வேளையில் நிதி கேட்கும் பொழுது வெளிப்படையாக வந்து நேஷனல் டிசாஸ்டர் என்று அறிவிப்பதற்கான பிரசிடென்சியல் என்ற சரி பிரசிடென்சியல் என்ன உருவாக்குங்க. சரி அது போலவே வந்து தமிழ்நாடு முதலமைச்சரின் சார்பாக கொடுக்கப்பட்ட மெமரண்டத்தில் அவர்கள் வைக்கப்பட்ட கோரிக்கையை வந்து கெலாமிட்டி ஆஃப் சிவியர் நேச்சர் என்ற கோரிக்கையை தான் வச்சாங்க. அவங்க நேஷனல் டிசாஸ்டர் வார்த்தையை பயன்படுத்தலை. மேனுவல்ல கூட இருக்கு நேஷனல் டிசாஸ்டர் வார்த்தை. ஆனால் இது அதற்கான வழிவகைகள் இதுவரை உருவாக்கப்படலை. மேபி இதுக்கு மேல உருவாக்க போறாங்களான்னு தெரியல. ஏன்னா இவங்க ஆட்சியை 10 வருஷம் முடிக்க போறாங்க. யாராவது ஒருவர் உருவாக்க வேண்டும். ஒரு தேசிய அளவில் வந்து ஒரு பெரிய பேரிடர் வந்தால் பாதிப்பை ஏற்படுத்தினால் அது தேசிய பேரிடராக அறிவிப்பதற்கான வழிவகைகளை வந்து நிர்ணயிச்சாதான் அதை அறிவிக்க முடியும். ஆனா கெலாமிட்டி ஆஃப் சிவியர் நேச்சர் என்று டிக்ளேர் செய்யும் பொழுது அந்த SDRF தாண்டி NDRF இருந்து ஒன்றிய அரசின் பங்கிலிருந்து எடுத்து பணத்தை கொடுக்க முடியும். அதைத்தான் கேட்கிறார் திரு ஸ்டாலினும் திரு தங்கம் தென்னரசும். அதைத்தான் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட கேட்கிறோம். ஆனால் திருமதி நிர்மலா சீதாராமன் வந்து அவர்கள் அதை தருவதற்கு பதிலாக மாறாக அரசியல் விமர்சனங்களை வந்து வைப்பதுதான் மக்கள் மத்தியில் பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது. நீங்கள் வந்து முழுமையான அரசியல் மட்டுமே அண்ணாமலை நேற்று அந்த பிரஸ் மீட்டை வந்து அது போல பேசியிருந்தால் அது போல விமர்சனத்தை வைத்திருந்தால் புரிந்து கொள்ள முடியும். இல்லை இதே பிரஸ் மீட்டை அவர்கள் பாஜக அலுவலகத்திலிருந்து வைத்தால் புரிந்து கொள்ள முடியும். அப்ப கூட விமர்சனம் வரும். நிதி கோரி இருக்கக்கூடிய மாநிலத்திற்கு நிதியை பற்றி எந்த இதுவுமே அறிவிப்பும் வரையில்லாமல் அரசியல் சந்திப்பு நடத்துகிறீர்களே, பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகிறீர்கள் விமர்சனம் நிச்சயம் எதிர்க்க முடியும். ஏன்னா நீங்க உதவி எதிர்பார்த்துட்டு இருக்கிற அங்க கூடிய திருநெல்வேலி தூத்துக்குடியில் இருக்கிற மக்களுக்கு அம்மையார் நிர்மலா சீதாராமன் கொடுத்தது நேற்று என்ன கொடுத்தார்கள்? கொடுத்தது என்ன அப்படின்ற கேள்விக்கு பதில் இருக்கா? ஒண்ணுமே இல்லை. அதுதான் பதில். கொடுத்த 6000 ரூபாயை ஏன் கையில கொடுத்தாங்க, யாருக்கு கொடுத்தாங்கன்றது தெரியாது, யாரு வேணா வாங்கி இருக்கலாம், அதை வந்து ஏன் டைரக்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணல அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. உண்மையிலேயே யாராலும் அந்த 6000 நிதியை வாங்கிட முடியாது. அதாவது வந்து ஒரு நிதியமைச்சரா இருக்கவர் வந்து இப்படி வந்து ஒரு புரிதல் இல்லாம பேசுவாங்கன்னு நான் சொல்ல முடியல. அவர்கள் படித்தவர். அவர் அதுபோல படிக்கலானாலும் அந்த நிர்வாகத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக அமைச்சராக இருக்கக்கூடியவர், ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடியவர், அரசினுடைய செயல்பாடு தெரியும். ஒருவேளை மாநில அளவில் தெரியாம இருக்கலாம். ஏன்னா அவர் களத்துல போய் அரசியல் செய்யக்கூடியவர் கிடையாது. ராஜ்யசபாவில் வெற்றி பெற்றவர். அதுவும் எங்கும் தேர்தலுக்கெல்லாம் சுற்றி தெரிந்தவர் இல்லை. அவர் வந்து பெரிய அளவிற்கு வந்து ஒரு மேல்தட்டு அரசியல் செய்யக்கூடிய நபர். நம்ம ஒரு விதத்துல சசி தரூர் இல்ல ஜெயராம் ரமேஷ் இல்ல அந்த போன்ற கூட நம்ம எடுத்துக்கலாம். மணிசங்கர் ஐயர் போலதான். அப்போ இவர் இறந்து போன அருண்ஜேட்லி போலதான். அவர் மேல்தட்டு அரசியல்வாதி. ஆனால் அரசினுடைய நிர்வாகம் எப்படி செயல்படுன்றது நிச்சயமா தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? குறைந்தபட்சம் வந்து பரக்கலா பிரபாகர் அவராவது வந்து அவர் எழுதக்கூடிய புத்தகங்களை வாசிச்சிருந்தாலே வந்து எனக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவ்வளவு அற்புதமாக கடைசியாக அந்த குரூக்கட் டெம்பர் ஆஃப் நியூ இந்தியா அற்புதமான புத்தகத்தை எழுதினவர். ஒரு புரிதல் இல்லாமல் யாருக்கு வேணா கொடுத்துருக்கலான்றதே வந்து அப்ப இங்க என்ன நடக்குது என்று அவருக்கு இன்புட்டே தவறாக போயிருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இப்போ 6000 ரூபாய் கொடுப்பதிலேயே பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து எழுப்புறாங்க நிறைய பேர் எதிர்கட்சிகள் சார்பாக. அது தாண்டி மக்கள் சார்பாகவும் எல்லோருக்கும் போய் இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஏதோ போய் லைன்ல நின்றவங்களுக்கு எல்லாம் வாங்க 1000 ஓட்டுக்கு காசு டிஸ்ட்ரிபியூட் பண்ற மாதிரி நினைச்சிட்டாங்க போல் இருக்குது. அப்படி இல்லை. இதுல எப்படின்னா நீங்க காசு வாங்குவதற்கு ஒவ்வொரு வீடாக வந்து டோக்கன் வந்து அட்ரஸை வெரிஃபை பண்ணிட்டு அதே போல வந்து நீங்க இல்லைன்னா ரேஷன் கடையில வந்து டோக்கன் வாங்கணும். சில இடங்கள்ல வீடாக சென்றே கொடுத்துருக்காங்க அந்த ரேஷன் கடை ஊழியர்கள்.
அப்போ நிறைய பேர் வந்து நமக்கு அந்த பொருள் வாங்கக்கூடிய கமாடிட்டி கார்டு இருந்தாலே 6000 ரூபாய் கிடைச்சுன்னு நம்பி போனாங்க. அப்ப அங்க போனப்ப லிஸ்ட் இல்லை. அப்படின்னா அரசு கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு, யார் யாரெல்லாம் தகுதியானவன், யார் யாருக்கெல்லாம் காசு தேவைப்படும். இவன் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறானா, அப்பார்ட்மெண்ட்ல எத்தனை கார் வச்சிருக்கான், இவன் இன்கம் டேக்ஸ் பேயரா அசசியா என்னன்ற எல்லா டீட்டெயில் இருக்கு. அரசு ஏற்கனவே லிஸ்ட் ரெடியா வச்சிருந்திருக்கு. அரசு வந்து கார்டு கொடுத்தா அந்த கார்டு எடுத்து நீட்னா எல்லாருக்கும் அந்த கார்டை நீட்னா எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்கன்னு நம்பி போனவர்களுக்கு அங்குதான் வந்து ஒரு ரியாலிட்டி செக்கே இருந்தது. அரசு ஏற்கனவே யாரெல்லாம் வந்து ஏழை பிரச்சனையில் இருக்கக்கூடியவர்கள், மக்கள் வந்து தகுதியானவர்கள் யார் என்று ஏற்கனவே லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருச்சு. அதை போய் பார்க்கறதுனால தான் பல பேருக்கு வந்து என்ன லிஸ்ட்ல நான் வந்து அரிசி வாங்குற கார்டு தான் வச்சிருக்கேன், நான் எனக்கு கொடுக்கலையேன்னு சொல்லும் போதுதான் அரசு வந்து இல்லைங்க உங்களை இதெல்லாம் வந்து டேட்டா எடுத்து வச்சிருக்காங்க. அந்த டேட்டாவை கொடுத்ததே திருமதி நிர்மலா சீதாராமன் தான். அந்த டேட்டாவை பல ஆண்டுகளாக எந்த மாநிலத்திற்கும், தமிழ்நாட்டு மட்டும் இல்லை எந்த மாநிலத்திற்கும் ஒன்றிய அரசு பகிர்ந்ததே இல்லை. அது நான் யூபிஏவையும் சேர்த்தியே சொல்றேன், காங்கிரஸ் பிஜேபி இப்ப வரையும் பகிர்ந்ததே இல்லை. பிடிஆர் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் கடுமையாக போராடி பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அதில் யார் தகுதியானவர்கள் என்ற கண்டறியதில் வந்து சிக்கல் இருக்கிற இந்த தரவுகள் தேவை என்று பல நாள் போராட்டம் செய்தார். கடைசியாக இப்பொழுது ஒரு ஆண்டுக்குள்ளதான் இல்லை ஒரு ஆண்டுக்கு முன்புதான் கிடைக்கப்பெற்றது. அதுலதான் வந்து ஒன்றிய அரசு இருக்கக்கூடிய அந்த தரவு ரொம்ப முக்கியம். சொல்றாங்க இல்லையா, எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. அதை வந்து ஃபில்டர் பண்ணக்கூடிய அந்த டாட்டா வந்து ஒன்றிய அரசு தான் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து அந்த சோஷியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ் பண்றாங்க இல்லையா, அதை வந்து ஷேர் பண்றதே கிடையாது. அப்ப இந்த அதுல வந்து அதோட ப்ரொஃபைல் தெரியும், யாரு என்ன சம்பளம் வாங்குறா, இவன் ஐடி வச்சிருக்கானா இல்லையா, ஐடி கட்டுறானா இல்லையா, என்னோட ப்ரொஃபைல் என்னன்னா ஒன்றிய அரசு இருக்கு. அதை வந்து அது வந்து தமிழக அரசு கிடைச்சிருச்சு. கர்நாடகாவும் கேட்டுட்டு இருந்தது, பொம்மை கேட்டாரு பிஜேபி இது முதலமைச்சர், அதில் அவங்களுக்கும் வந்து கொடுக்கப்படல. அப்புறம் பல போராட்டத்துக்கு அப்புறம் கடைசியாக கிடைச்சது. அந்த டேட்டா வந்ததுக்கு அப்புறம் தான் இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசுக்கு வந்து ஆளும் திமுகவுக்கு தெரியும், திமுக விட்டுருங்க, தமிழ்நாடு அரசுக்கு தெரியும் யார் தகுதி வாய்ந்தவர், இவர் கார் வச்சுட்டு வந்து அரிசி வாங்க போறாரா இல்லையான்றது டேட்டா இப்ப இருக்கு. அதனாலதான் பல பேர் வந்து அரிசி கார்டு வச்சுட்டு போய் கேட்டப்ப லிஸ்ட்ல பேர் இல்லை, நீங்க வந்து லிஸ்ட்ல இல்ல, நீங்க ஃபார்ம் எழுதி கொடுங்க. அவங்களுக்கும் இல்லைன்னு சொல்ல, ஃபார்ம் எழுதி கொடுத்து ஃபில் பண்ணி ஐடி பே பண்றவங்க, இல்ல ஒன்றிய அரசோ தமிழ் மாநில அரசோ இல்ல பொதுத்துறை ஒரு நிறுவனமோ இல்ல தனியார் துறையில வந்து ஐடி கட்டக்கூடியவர்கள் தான் அந்த ஃபார்ம் கொடுக்குறாங்க. அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு அதை வந்து வெரிஃபை செய்து அது அவங்களுக்கு அந்த இடத்துல பாதிப்பு இருந்ததுன்னு உறுதி செஞ்சுட்டா அக்கௌண்ட்ல போட்டுருவாங்க. அவங்களுக்கு அந்த ஃபார்ம் போட்டிருக்காங்க. ஸோ அடிப்படையில் அவர்கள் வைத்த வாதமே எல்லாருக்கும் கொடுக்குறாங்கன்றதே தப்பு. ஒருவேளை ஏன்னா வந்து தமிழ்நாடு அரசினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலினுடைய அவருடைய வாக்கு படி பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா, அந்த சென்னையில் பெய்த அந்த சுற்று வட்டாரத்தில் பெய்த மழைக்கு இந்த நிவாரணம் கொடுத்தது எல்லாத்துக்கும் இதுவரை 1500 கோடி செலவு பண்ணிட்டோன்னு சில நாட்களுக்கு முன்னாடி சொன்னார். நீங்க கொடுத்தது 450 தான். அது நீங்க கணக்குப்படி வச்சுப்போம், எங்க கொடுத்த காசுல தான் சொல்றாங்க. இந்த எஸ்டிஆரை வச்சு சொல்றாங்க 75% எங்களுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 1500 கோடி செலவிடப்பட்டிருக்கு. அதுல இந்த டேட்டாவை வச்சுதான் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த டேட்டாவில் நீங்க இது வரைக்கும் வந்து சவுத்துக்கெல்லாம் போகல, இந்த டேட்டான்றது சென்னைக்கு மட்டும்தான். அப்ப என்ன அடிப்படையில வந்து நீங்க சொன்னீங்க அதை எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க? அதுவும் அந்த 1500 கோடி இதை தாண்டி தமிழ்நாடு அரசினுடைய காசு நிதியிலிருந்து எடுத்து செலவு பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இந்த 1500 கோடியை அக்கௌண்ட்ல போட்டாங்கன்னா மினிமம் பேலன்ஸ் 10 அதுல இருந்து எடுத்து ஒரு 1000 கோடி எடுத்துக்கலாம்னு ஒன்றிய நிதித்துறை நினைச்சதா என்னன்னு தெரியல. தமிழ்நாடு காசு வந்து மக்களுக்கு போடும், அதை நம்ம ஆட்டையை போட்டுக்கலாம் ஒரு 1000 கோடியை அப்படின்னு நினைச்சாங்களான்னு தெரியல. ஏன்னா காரணம் கேட்டப்போ, இந்த காரணம் வைக்கப்பட்ட பொழுது அதற்கு வந்து ஒன்றிய தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சொன்ன காரணம் வந்து இதுதான். நாங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து டெபாசிட் செஞ்சப்போ அதில் மினிமம் பேலன்ஸ் இல்லை லோன் டியூ இல்லை வேற பெனல்ட்டின்னு சொல்லி பிடித்தம் செய்ய கொள்ளப்பட்டது. ஆனால் இந்த பணத்தை பிடித்தம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வங்கியினுடைய அதிகாரிகளாம் கூட்டு மீட்டிங் போட்டு அதற்கப்புறம் டெபாசிட் பண்ணதுக்கப்புறம் பிடிச்சாங்க. அதற்கப்புறம் நாங்கள் அவர்களை கூப்பிட்டு கண்டித்து இது செய்யக்கூடாதுன்னு சொல்லி திருப்பியும் டெபாசிட் செய்ய சொல்லி சொன்னோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதையெல்லாம் தவிர்ப்பதற்காகத்தான் இந்த போல கையில கொடுக்கறது. இன்னொன்று, இது சம்மந்தமான வழக்கு வந்து ஹைகோர்ட்ல போட்டு ஹைகோர்ட் தீர்ப்பே கொடுத்துருச்சு கையில கேஷா கொடுக்கலான்னு. என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஹைகோர்ட் ஜட்மெண்ட்டே வந்துருச்சு. ஹைகோர்ட் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? பாதிக்கப்பட்டவனுக்கு முதல்ல சீக்கிரம் போய் பணம் சேரணும் அப்படின்னு. இதுல அடிப்படையான விஷயங்க, நீங்க தண்ணி இவ்வளவு வந்துருச்சு, பல இடங்கள்ல நிறைய தண்ணி வந்துருச்சு இல்லையா, அவன் டெபிட் கார்டு எல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியாது, பாஸ்புக் என்ன இருக்குன்னு தெரியாது. அவனை போய் பேங்க்ல போனா அவன் எப்ப போய் காசு எடுப்பான்? பேங்க்ல போனா கொடுத்துருவாங்களா? எனக்கு வெள்ளம் போயிடுச்சு இவ்வளவு தண்ணி நின்றுதுன்னா கொடுப்பாங்க மாட்டாங்க. அப்ப அவர்களுக்கு இமீடியட்டாக உதவி தேவையான கையில கேஷ் தானே கொடுக்கணும். இந்த அடிப்படை புரிதல் வேண்டாமா? கேட்டா வந்து பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்கன்னு கேக்குறீங்க. இங்க வந்து குஜராத்ல வெள்ளம் வந்தப்போ வந்து போய் பார்வையிட்டு 1000 கோடி அனௌன்ஸ் பண்ணிட்டு இறந்து போனவர்களுக்கு வந்து உடனடியாக ஒருவருக்கும் 2 லட்சம் ஒன்றிய அரசு அறிவிச்சுது. கடுமையாக இன்ஜுரி ஆனவர்களுக்கு, காயமானவர்களுக்கு வந்து 50,000 அனௌன்ஸ் பண்ணீங்க. சென்னையில வந்து இது பெரிய வந்துருச்சு, பாதிப்பு வந்தாச்சு.
இல்லை தூத்துக்குடியிலையும் இவ்வளோ பாதிப்பு வந்துருச்சு. தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரியில் பாதிக்கப்பட்ட இறந்த காயமுற்ற மக்களுக்கு அந்த 2 லட்சம் ரூபாய் 50,000 ரூபாய் இதுவரையும் ஏன் மோடி அனௌன்ஸ் பண்ணல? சென்னையில் இருந்தவங்களுக்கு ஏன் அனௌன்ஸ் பண்ணல? திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு வந்தவங்களுக்கு இது வரைக்கும் மோடி அனௌன்ஸ் பண்ணலையே. தமிழ்நாடுனுடைய முதலமைச்சர் தான் 5 லட்சம் ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. நீங்கள் அன்றைக்கி 2 லட்ச ரூபா தான் 21 வந்து ஒன்றிய அரசு குஜராத்துக்கு அனௌன்ஸ் பண்ணீங்க. இங்கே தமிழ்நாட்டில் 5 லட்ச ரூபா, அதையும் ஒரு லட்சம் ஏற்றி 5 லட்ச ரூபாயா கொடுக்குறாங்க. இதுவரை ஒன்றிய அரசு ஏன் தமிழ்நாட்டில் இறந்தவர்களுக்கு, காயமற்றவர்களுக்கு அனௌன்ஸ் பண்ணல? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் யார் சொல்லணும்? அதற்கெல்லாம் பதில் சொல்வார்கள் என்றுதான் நேற்று எதிர்பார்த்தோம். எதுவும் வரல. மாறாக கிடைத்தது கோபம், அகங்காரம் மட்டும்தான். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.